வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சசிகலா ஒரு பொதுக்கூட்டத்தை வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒருங்கிணைக்க போறாங்க. அதுல என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டத்துல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய தலைவர்கள்லாம் ஒன்று சேர போறாங்க. தென் மாவட்டத்துல அதிமுகவோட பலத்த காட்டப் போறாங்க அப்படின்னு பேசுபொருளா பேசிட்டு வராங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இவங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருக்கிறாரு. குறிப்பா தென் மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள்லாம் ஒருங்கிணைந்து அதிமுக இருந்தா தான் வெற்றி பெற முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இருந்தது காரணம் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களுடைய ஆதரவாளர்கள் வாக்கு வங்கி பிரிச்சது தான். எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி போட்டியிட்ட தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட்டே இருந்திருக்கிறது. எனவே அவங்க இல்லாம வெற்றி பெறுறது ரொம்ப கடினம் அப்படின்னு பேசிட்டு வராங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியா டிடிவி தினகரனும், ஓபிஎஸ், சசிகலா மீண்டும் கட்சிக்குள்ள வந்தா தன்னுடைய கட்சி பதவிக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாரு. வேண்டான்னு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு சில அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார், சி வி சண்முகம் உள்ளிட்டவர்களும் தங்களுக்கு வந்ததெல்லாம் பேசி இந்த கட்சி மீண்டும் ஒன்றிய விடாம தடுக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கூட எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாரு. சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம்னு வேண்டுகோளை விடுத்தாங்க. எதையுமே ஒரு காதுல வாங்கிக்கிறதா தெரியல. இன்னும் பொறுத்து பொறுத்து பார்த்திருந்த சசிகலா வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை மதுரையில இருக்கக்கூடிய உசிலம்பட்டியில் ஒருங்கிணைக்கப் போவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேருமே ஒன்று சேர போறாங்க. இவங்க 3 பேருக்குள்ளுமே முதல்ல ஒற்றுமை இல்ல. இவங்க எப்படி அதிமுகவ ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. காரணம் டிடிவி தினகரனும், சசிகலாவும் 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. ஓபிஎஸும் சசிகலாவும் கூட ரொம்ப நாளா பேசுறது கிடையாது. எனவே இவங்க 3 பேர முதல்ல ஒருங்கிணைச்சா தான், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக உள்ள சேர முடியும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கூட மேடையை ஒரே மேடையை பகிர்ந்துக்க போறாங்க. இது நடந்து முடிந்து ஒருவேளை வெற்றிகரமாக கூட்டத்தை காமிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும்னு நம்புறாங்க. அதன் மூலம் தென் மாவட்டங்கள்ல தங்களுடைய பலத்த எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சு காட்டிட்டா, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இவங்க எல்லாமே அடுத்து வர தேர்தல்ல வெற்றி பெற முடியாது. கட்சிய ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு குரல் கொடுக்க தொடங்குவாங்க. குறிப்பா செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா போன்றவர்கள்லாம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இந்த கூட்டத்தையும் இந்த விஷயம் பொதுக்கூட்டம் வெற்றி பெற்றா, மீண்டும் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்கணும். தென் மாவட்டங்கள்ல வெற்றி பெற அதிமுக வெற்றி பெறுவது ரொம்ப கடினம். அப்படின்னு பேச்சு பொருள் எடுபடும் அப்படின்றது சசிகலாவோட நம்பிக்கையா இருக்குது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.